காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்ன எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சீல, நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்க. நேற்று கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர, 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர நீ? 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர. பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை. நீ மோதி வென்றுவியா? நீ வென்றுவியா? தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத நீ. பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற. காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்ன எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சீல, நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்க. நேற்று கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர, 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர நீ? 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர. பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை. நீ மோதி வென்றுவியா? நீ வென்றுவியா? தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத நீ. பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற.